பொதுவாக ரெண்டு பிரபலத்துக்குள்ள மனசாபம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் பெருசாக சேரவே மாட்டாங்க. சேர்ந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த உறவை கொண்டாட மாட்டாங்க. ஸோ அது நம்ம திரையுலகம் அப்படின்னா கேட்கவே தேவையில்லை. ஆனால் அதையும் மீறி சில உறவுகள் பார்த்தீங்கன்னா என்னதான் நாங்கள் சண்டை போட்டாலும் கூட நாங்கள் நண்பர்கள் தான், நாங்கள் அண்ணன் தம்பிகள் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சே இருப்பாங்க. இப்போ நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவும் இயக்குனர் பாலாவும் திரும்பவும் அதை நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கே தெரியும், பாலா அவர்கள் தான் சூர்யாவுக்கு நந்தா அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்தது. சூர்யா சைடில் சொல்ல வாழ்க்கையே கொடுத்தாரு அப்படின்னு தான். அதே மாதிரி பிதாமகன் மூலம் சூர்யாவுக்கு இப்படிலாம் ஹியூமர் வருமா அப்படின்னு சொல்லி வேற லெவலில் சக்திங்கிற கேரக்டர் பட்டை கிளப்ப வச்சார் பாலா. ஆனாலும் கூட இப்போ வணங்கான் படத்தில் பிரச்சனை ஆயிடுச்சு. சூர்யா அவர்கள் பல நாட்கள் நடித்து ஆனாலும் சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் மோதல் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. படமும் ட்ராப் ஆயிடுச்சு. சூர்யா அந்த படத்தை தயாரிக்கவும் இல்லை. ஆனால் இதே மீறி வணங்கான் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச்சு. அது வணங்கான் படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் வந்து பரவாயில்ல. பாலாவோட 25 வெள்ளி விழா. ஸோ இதில் சூர்யா கலந்துக்கு வரா, விக்ரம் கலந்துக்கு வராங்கும் போது விக்ரம் கலந்துக்கவே இல்லை. ஆனால் சூர்யா நான் அப்படி கிடையாதுங்க, என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமாக அவருடைய அப்பா சிவகுமார் கூட சேர்ந்து பாலாவை பெருமைப்படுத்தினார்கள். அது மட்டும் கிடையாது, பாலாவுக்கு தங்கச்சங்கிலியை அவர் கழுத்தில் போட்டு அப்படி அரவணைச்சாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் சூர்யா பாலா 2 பேரையும் ஒரே மேடலுக்கு வச்சு சூர்யா கிட்ட பாலா கிட்ட உங்களை பற்றின உறவு என்ன அப்படின்னு சொன்னாங்க, கேட்டாங்க. அதுக்கு பாலாவும் சரி சூர்யாவும் சரி 2 பேரும் தங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த தொகுப்பாளர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை போட்டு வாங்குறதுலே குறியா இருந்தாங்க. என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், வணங்கான் படம் ஏன் சூர்யா பாதியில் வெளிவந்துட்டாரு, ஏன் நடிக்கல, ஒருவேளை நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் லைட்டாக விட்டு போடும்போது அதை சூர்யாவும் சரி பாலாவும் சரி கவனமாக அந்த கேள்வியை தவிர்த்துட்டாங்க. குறிப்பாக சூர்யா அதை பற்றி ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப தன்னுடைய வார்த்தைகளால் பாலாவை புகழ்ற மாதிரி தான் பேசியிருந்தார், புகழ்ந்து தான் பேசிட்டு இருந்தார். ஸோ இதுதான் ஒரு நட்புக்கு இலக்கணம், ஒரு அண்ணன் தம்பி உறவுக்கு இலக்கணம் அப்படிங்கிறத சூர்யா அவர்கள் ஆணித்தரமாக நிரூபித்தார். ஸோ இதை பார்த்த எல்லாருமே சூர்யாவை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.